ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இலக்கியா குமரன்ஸ் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்காக இப்பயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்போ பாஸ்போர்ட் எடுத்தீங்க? 2006. 2006லயா? எதுக்காக எடுத்தீங்க? ஃபாரின் போலாம்னு ஆசை. அதனால 2020 படிச்சு முடிச்சுட்டு 2006ல எடுத்தீங்க. சரி சரி. நான் எப்ப எடுத்தேன் அப்படின்னா, எங்க அக்கா கல்யாணத்தப்போ அவ பாஸ்போர்ட் எடுக்க போனான். எப்ப கல்யாணம் முடிச்சா? அதான் எனக்கு தெரியாது. அஸ்வினி எப்ப முடிச்சா? 2017. 30/8/28. அப்படியா? 28/10/2017. அஸ்வினி இல்லனா கணேஷ் மாமா, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கல்யாண டேட் கரெக்டா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்ட்னா கரெக்ட்னு போட்டு டிக் கொடுங்க. வருஷம் எப்ப? 2017. சரியா? வருஷம் முடிஞ்சு போச்சு. 2019ல உடனே கல்யாணம் பண்ணேன். கரெக்ட் கரெக்ட். அப்ப கரெக்ட். 2017 எங்க அக்கா வந்து ஏன்னா எங்க மாமா வந்து ஃபாரின். துட்டு மட்டும் 2000 அப்பதான் கல்யாணம். 17 எங்க அக்கா கல்யாணம். மாமா வந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, கத்தார்ல. சோ அவங்க பாஸ்போர்ட் எடுக்க சொன்னாங்க அக்காக்கு. அப்ப நான் தான் அவளை வந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ற வேலையெல்லாம் பார்க்கணும், பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு. அப்ப கூடயே தானே போறோம், அப்ப நம்மளும் பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில நான் போனேன். அதுவும் இல்லாம எனக்கு ஜாபுக்கு வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. நான் வேலையும் கிடைச்சிச்சு. ஆனா ஃபாரினுக்கு நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, அதெல்லாம் ஒரு கதை. அதனால எங்க அக்கா பாஸ்போர்ட் எடுக்க போகும்போது நானும் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன். 2017ல பாஸ்போர்ட் எடுத்தேன். அப்பதான் என் பாஸ்போர்ட் எக்ஸ்பைர் ஆகுது. 2019ல எனக்கு மால்தீவ்ஸ்ல அக்கவுண்டன்ட் போஸ்டுக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு. 2 லட்சம் சம்பளம். ஆமா, 2 லட்சம் ரூபாய் இல்ல, 1,70,70,000 ரூபாய் சம்பளம். ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. நல்ல சேலரி. போறேன்னு சொன்னேன். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்குலாம் அனுப்புற ஒரு தருணம். எங்க அம்மா பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி மால்தீவ்ஸ்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் போய் வேலை பார்க்கறது சேஃப்டி கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எமோஷனல்லாம் பேசிட்டாங்க. சரி, இங்கே வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். கடைசி கல்யாணம் ஆகிற அந்த டைம் எனக்கு வந்துருச்சு போல. அதனால அப்படியே கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல பார்த்து எங்களோட கல்யாண கதையை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ பாஸ்போர்ட் எடுத்தீங்க, ஃபாரின் எப்ப போனீங்க? 2026ல. அதுக்கு முன்னாடி போலையா? ஏன் போல? அப்ப என்னத்த போன்னு இருந்தேன். அப்ப ஒரே ஒர்க் பிஸி. போகணும்னு இன்ட்ரெஸ்டும் இல்ல. போயிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? சரி, போக முடியல. சரி, எல்லாத்துக்கும் பெட்ரோல் போட்டுடலானே. அதனால யாரும் தொந்தரப்படுத்த சிங்கிளா போலாம். தாய்லாந்து போலாம் பார்த்தேமா, அதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லைட்டாங்க. சரி, அப்ப சொன்னாங்க. பொய்யா உண்மையா தெரியல. என்னன்னு. ஆனா பாஸ்போர்ட் இல்லாம எல்லாம் போக முடியாது. பாஸ்போர்ட் வேணும், விசா கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க தாய்லாந்து போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். சோ நீங்க 2026ல 2026ல போனீங்க? போகல ஆசைப்பட்டேமா, போகலமா தாய்லாந்து. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாரு இவரு? 2026ல தான் நான் போனேன்னு சொன்னீங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப் 2025ல போனேன். பாருங்க, நான் தான் கரெக்டா ஞாபகம். 2025ல போனேன், பாலி போனேன். ஆமா, 2 பேரும் சேர்ந்து தான் பாலி போனோம். என்னோட பர்த்டே அப்போ. என்னப்பா, ரொம்ப நாளா வந்து சொல்லிட்டே இருந்தேன், நீங்க ஃபாரின் ட்ரிப் கூட்டிட்டு போங்க. நான் போனதே இல்ல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியாவது போயிருப்பேன். இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து போகாம அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ பாலி போனோம் நாங்க. பாலி போயிட்டு அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல? கண்டிப்பா. அந்த அனுபவத்தை உண்மையிலேயே மறக்கவே முடியாது. அதுல நிறைய விஷயங்கள் நாங்க வந்து கத்துக்கிட்டோம்.
ஆமாவா இல்லையா? ஆமா, எப்படி பஸ் ஏறி போய் எப்படி ஃபிளைட் ஏறி ஓடிக்கிட்டே இருந்தோம். தண்ணி குடிக்காம ஓடணும். நாங்கள் ஓடுறோம், இன்னொரு குடும்பம் ஓடுச்சு. நிறைய சீரியஸ்லி இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாலில நாங்க என்னெல்லாம் எந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டோம் அண்ட் எதெல்லாம் எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பாருங்க. சென்னையில இருந்து ஏர் ஏஷியா ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் பேங்காக் போனோம். பேங்காக்ல இருந்து கனெக்டிங் ஃபிளைட் எங்களுக்கு பாலி. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா பாலி டு மலேசியா கனெக்டிங் ஃபிளைட்டு. அங்கிருந்து அகெயின் சென்னைக்கு எங்களுக்கு ஃபிளைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போனதே ஒரு லாங் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்ற ஒரு மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் அனுபவம். கிளம்பும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படி சொல்லிட்டு. ஃப்ளைட்டு கிளம்பும் போதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரில. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேற சீட் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒரே சீட்ல உட்கார்ற மாதிரி அனுபவம் இல்லை எங்களுக்கு. நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், இவருக்கு எனக்கு பின்னாடி இவர் உட்கார்ந்துருக்காரு. 2 பேத்துக்கும் ஜன்னல் சீட். டிரைவர் உட்கார்ந்திருக்காரு, அதாவது பைலட் உட்கார்ந்திருக்காரு. அப்படி இருந்தது எங்களுக்கு. பயமா இருந்துச்சு. பக்கத்துல பாத்தீங்கன்னா வேற கப்பல் உட்கார்ந்து இருந்தாங்க. கிளம்பும் போது ஒண்ணுமே தெரியல. ஆனா பஞ்சர் ஆயிடுச்சுங்க. தெரியல, பஞ்சர் நைட் ஒட்டினாலதான் பாத்துட்டு போனோம். ரீச் ஆகுற அந்த கீழே லேண்ட் ஆகுற டைம் பாத்தீங்கன்னா காது ஜிவ்வுன்னு ஒரு வலி. ஏசி வேற, ஏசிக்கு கீழே தான் இருக்கும். அப்படி எனக்கு ஒரு மாதிரி அந்த அனுபவம் வந்து ரொம்ப ஒஸ்டான அனுபவமா இருந்துச்சு. அப்படி ஒரு வலி, காது வலி. ஏன் வலிச்சுச்சுன்னு எனக்கு நம்ம உடம்புல பால் இருக்குங்க, அத சொல்ல மாட்டேங்க. அவருக்கு வந்து காதுக்குள்ள நீர் போயிருச்சு, அதனாலதான் ஒஸ்டுங்க. நீர் போயிருச்சா? காது வலி. அதான் காது வலி. சளி, இருமல், தும்பல் அந்த மாதிரி இருந்துச்சு, காது வலி. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அடைச்சிருமா காது. அது எனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது. டூர்லாம் குறை சொல்லக்கூடாது. டூர் பிரமாதம், விண்டோ சீட். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். ஆனா இவரெல்லாம் செம்ம ஜாலியா தான் வந்தாரு. அப்புறம் பேங்காக் டு பாலி போகும்போது கனெக்டிங் ஃபிளைட்ல ஆளே இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இவரெல்லாம் படுத்துட்டு வந்தாரு. பஸ்ல எப்படி ஒரு சீட் ஃப்ரீயா இருந்தா படுத்துட்டு வருவாரு, நான் ஒரு சைடு இருக்கேன், இவர் ஒரு சைடு இருக்காரு. அவ்வளவு தூரம் ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. சோ பாலி வந்து இறங்கினோடனே நாங்க ஏஜென்சி மூலமா தான் போயிருக்கோம். ஃபுல்லா விண்டோ சீட் போகும்போது கடலப்பருப்பு, மிக்சர், சேவு எல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் வாங்கி சாப்பிட்டு பக்கத்துல ஃபிளைட் போதா அது ஜன்னலே வாங்கி சாப்பிட்டு போனோம். அதுல வந்து வேர்க்கடலை, மல்லிகைப்பூ வாங்கி சாப்பிட்டீங்களா? விண்டோ சீட் தானேமா. ஓ, வாங்கி எனக்கு கொடுத்தாரா? சரி சரி சரி. ஆக்சுவலி என்னன்னா தண்ணி கூட அலௌட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்க மாட்டேங்க. நாங்க ரொம்ப நேரம் வர டிராவல் பண்ணோம். இவரால தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது. ஆனா அங்க தண்ணி கூட குடிக்காம. ஆமா, 9 hours டிராவல். ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா இருந்தது. பட் அவ்வளவு தூரம் தாண்டி நாங்க போனது பிளெஸ்டா தான் ஃபீல் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுன்னு. அந்த கிளைமேட்டே வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 days பாத்தீங்க அப்படின்னா நாங்க பீச் அந்த மாதிரி போயிருந்தோம். சரியான வெயில். அதுவும் இல்லாம நாங்க பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. கேரளா எல்லாம் எப்படி இருக்கும்? கேரளான்னு இல்ல, நார்மலாவே ஒரே நாள் வருங்க. வெயில் அடிக்கும், மழை பெய்யும், அப்படியே ஒரே நாள்ல வந்து எல்லா கிளைமேட் வந்துடும். ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. என்ன சொல்றது, அந்த பாலியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்க சொல்லுங்கப்பா. நம்ம டிரைவர் வண்டி ஓட்டுறாரு பாத்தீங்களா, எப்படி ஓட்டுறாரு பாருங்க, நேரம் பார்த்து ஓட்டுறாரா, அதே மாதிரி அவங்களும் ஓட்டுவாங்க. ஆனா ஹார்ன் அடிக்க மாட்டாங்க, என்ன சத்தம் போட மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. எதுக்கு ஒரு வண்டியும் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. அங்க வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால அடிச்சா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்குமா, அவங்களுக்கு டென்ஷன் ஆகுமா, பதட்டப்பட்டுருவாங்களாம். அதனால டிரைவர்ஸ் எல்லாம் ஹார்னே அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சைடு வாங்கிட்டு போக மாட்டாங்க. இப்ப எவ்வளவு டிராபிக் இருந்தாலும் பேக் சைடு நிற்பாங்க. அதே மாதிரி எதுக்கு வண்டி வந்துச்சுங்களேன், ஒன் சைடா தான் வண்டி நிக்கும். உங்களுக்கு ஒரே சைடா தான் நின்னுச்சு. எங்களுக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு மாதிரி ட்ரக் எல்லாம் எப்படி இருக்கும், அது நின்னுச்சு. ஒரு 200 ட்ரக் நின்றுக்கும். ஒரு ட்ரக்கே எவ்வளவு பெருசு இருக்கும், 200 ட்ரக் லைன்ல நிக்குது. டிரைவர் நாட்ட என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அதை பார்த்தா குப்பை வண்டியா. ஒண்ணு குப்பை கொட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்த குப்பையை வந்து அவங்க எடுப்பாங்களாம். எல்லாரும் லைன்ல தான் நிக்கணுமா. 5 கிலோமீட்டர் நிக்கும் வண்டி. மேல நெட்டு போட்டு நீட்டா இருந்து தட்டி தான் போவோம்.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒரு டேர்னிங் போறோம், இந்த காரு டேர்னிங் போகுது, அந்த டேர்னிங்ல ஒரு பைக்கோ ஒரு காரோ ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. இந்த டிரைவர் சிரிப்பாரு, அந்த டிரைவர் சிரிப்பாரு. ஆமா, எல்லாருமே ஸ்மைலிங் ஃபேஸோடயே தான் இருக்காங்க. அப்புறம் யாராவது ரோட் கிராஸ் பண்றதுக்கு நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்களாம். அங்க நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கேயே அவங்க வந்து காரை ஸ்லோ பண்ணிடுறாங்க. சோ இவங்க காரை ஸ்லோ பண்ணனே அவங்க கிராஸ் ஆகி போறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க காரை மூவ் பண்றாங்க. போது நாங்க வந்து கொஞ்சம் தள்ளி 1,00,000 ரூபாய் கொண்டு போனோம். 1 lakh. ஆமா 1 lakh கொண்டு போனோம். அங்க நாங்க கோடீஸ்வரன். 1 லட்சம் நாங்க 7 லட்சம் ரூபாய் 10 லட்சம் 1 கோடிக்கு மேல. ஆமா, ஏன்னா நம்மளோட வேல்யூவும் அந்த வேல்யூவும் டிஃபர் ஆச்சு. ஏன்னா அது நம்ம காசு அங்க வந்து 160 ரூபா. ஆமா, நமக்கு 1 ரூபாய் வந்து 161 ரூபா. நம்மளோட 1 ரூபாய் மதிப்பு அங்க 161 ரூபாய். போனோட 7 லட்சம் சாப்பிட்டேன்ல. நான் 7 லட்சம் ரூபாய் ஆகல, 1,20,000. 7 லட்சம் ரூபாமா 6 லட்சம் ரூபாமா ஏட்டா எல்லாம் சேர்த்து. ஆமா, ஏன்னா நாங்க ஃபேமிலி ட்ரிப்பா தான் போயிருந்தோம். ஆமா, அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ரூபாயை கால்குலேட் பண்ணும்போது சரி ஓகே நார்மலா தான் இருக்கு. ஏன்னா எப்பயும் போல நம்ம வாங்குற சாப்பாட்டுக்கும் அதுக்கும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஒவ்வொரு இதுலயும் வித்தியாசம் இருக்கு. தண்ணி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க தண்ணி வந்து ரொம்ப தட்டுப்பாடு. நாங்க இங்க இருந்து போகும்போது லெட்ஸ் கோ நம்ம அவங்க ரெக்ஸல் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்க போனோம். அவங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சேஃப்டியா இருந்துச்சு. டிரைவர்னே நாங்க சொல்லவே முடியல. அவர் ஒரு பிரதர் ஃபீலிங்ல வந்து நாங்க பழகணும். அவங்களும் லெட்ஸ் கோ வந்து நல்ல ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணாங்க. 9 மணினா 8:00 வந்துட்டாரு அந்த உள்ள. நாங்க அங்க போய் லேண்ட் ஆயிட்டோம் அப்படின்னோடனே எங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மெசேஜ், இந்த டிரைவர் உங்களுக்கு வருவாரு, டிரைவரோட பேர் இது, டிரைவரோட நம்பர் இது, உங்க நேம் வச்சுட்டு நிப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நாள் வந்து நாங்க ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் அப்படின்னா டிரைவர் நேம், நம்பரு, இந்த கார் நம்பரு எல்லாமே நமக்கு கிளியரா வந்து முதல்ல லஞ்சுக்கு அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா அவங்க நல்லா நீங்க அதே ஃபிளைட்ல. ஆமா போங்க நாங்க. ஆனா அதுக்கு வந்து we are highly recommended லெட்ஸ் கோக்கு. பக்கா சேஃப்டி. ஒரு புது ஊருக்கு நாங்க போயிருக்கோம், அதாவது பாஷையே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அங்க மக்களே தெரியாது, எல்லாருமே அப்படியே மாற்றோம்ல. அங்க சில பேருக்கு இங்கிலீஷும் சரியா வர மாட்டேங்குது. அப்ப நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியணும், அவங்க பேசுறது நமக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளெல்லாம் அடுத்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே எங்களை அப்படிலாம் ட்ரீட்டே பண்ணல. ரொம்ப பாசமா தான் அவங்க வந்து நல்லா ஃபுல்லா நல்லா பழகிருக்கனால நல்லா சொன்னவங்க எல்லாம் கம்யூனிகேஷன் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஹோட்டல்லாம் பக்காவா இருந்துச்சு. ஒவ்வொரு ஹோட்டல் நல்லா எல்லாமே வந்து டிக்கெட்டுக்கு என்ன செலவு பண்ற ரெண்டாவது விஷயமோ அவங்க புக்கோட ஹோட்டல் சும்மா லக்ஸுரிஸ் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான். சும்மா ஸ்விம்மிங் பூலோட. அதுவும் எங்களுக்கு பிரைவேட் வில்லாலாம் ஒன் டே அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஒரு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டட் சாப்பாடு தான். பஃபே சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ரூமுக்கு வந்து ஒவ்வொரு ஹோட்டலுக்குள்ள ரூம் போட்டோம்னா ஒரு நாளைக்கு 3 வாட்டர் கேன் அவ்வளவுதான் அலௌடு. 3 வாட்டர் பாட்டில் தான். அதுக்கு மேல வேணும் அப்படின்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒன் டேக்கு 3 வாட்டர் பாட்டில்ஸ். அதே மாதிரி இந்த கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில். அதுதான் கணக்கு. அதுக்கு மேல வந்து வேணும் நமக்கு தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னா நம்ம பே பண்ணி வாங்கி குடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ரூல்ஸே நம்ம ஃபாலோ பண்ணணும்ல, அதையும் நம்ம வந்து நம்ம சொன்ன கூட்டு போறாங்க, அவங்களும் விட்டுறாங்க. அதே கோபப்பட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, யாருமே கோபப்பட மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா. மத்த அந்த ஃபிளைட்ல போறவங்க அந்த கம்பெனி வச்சிருக்கவங்க கோவப்படுவாங்க. இவங்க அந்த பிரச்சனை கோவப்பட. அதே மாதிரி டீட்டெயில் எது கேட்டாலும் சரி, இங்க எது கேட்டாலும் உடனே பதில் சொல்லிடுறாங்க. போன் பண்ணி கேட்டோம்னா அங்க உள்ள ஆர்கனைசர்ட்ட இந்தியாவில் உள்ளவங்க கேட்டோம்னா உடனே அந்த சொல்லி சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் பக்காவா இருந்துச்சு. எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரியே கிடையவே கிடையாது. தூங்குனாலும் நைட் 10 மணிக்கு மெசேஜ் வந்துடும். நாளை காலையில 9 மணிக்கு எதாவது சாப்பிடுறீங்க, எதாவது தூங்குறீங்கன்னு வந்துடும். அதனால பெஸ்ட். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து இந்த மாதிரி பீச் அந்த மாதிரி. அதனால எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் டூர் போகும்போது எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டூர் போயிருக்கோன்ற ஒரு ஃபீலே எங்களுக்கு வரல. சகஜமா ஒரு எப்பயும் ரெகுலரா வந்து போனா எப்படி இருக்கும், ஏன்னா பாத தெரியாம கிடையாது, பாஷ் எல்லாம் ஒரு. அதே மாதிரி அவங்களே அந்த கம்யூனிகேஷன் பண்றவங்க அந்த டிரைவரே ரூபா மாத்துறதுக்கு அங்கேயே மாத்தி கொடுத்தாப்ல. ஆமா, அதுக்கெல்லாம் சிரமமே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதெல்லாம் நீட்டா பண்ணிடுறாங்க.
அதே மாதிரி ரூமுக்கு சாப்பாடு பிரச்சனையே கிடையாது. சாப்பாடு தனியா நாங்க வந்து நைட்டு மட்டும் வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த ஊர் ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் அப்படின்றதுக்காக சாப்பிடறதுக்காண்டி போயிருந்தோம். அங்க எங்களுக்கு சாப்பாடு தான் சரி. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி தோசை எல்லாமே இருக்கு, பக்காவா இருக்கு. ஆனா அந்த ஊர் ஃபுட்ட வந்து டேஸ்ட் பண்ணலான்ட்டு நாங்க போயிருந்தோம். பட் அது எங்களுக்கு செட் ஆகல. ரைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ரைஸ் சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஊத்தி சாப்பிடுறோம்ல, அங்க அதே மாதிரி ரைஸ் வித் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டோம். வந்தது பாத்தீங்கன்னா ட்ரையான சிக்கன், ரைஸ் ஒரு கப்ல அப்படியே கவுத்தி போட்டு எடுத்தா அந்த ஷேப் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி 1 கப் ஆஃப் ரைஸ், சிக்கன் வந்து ஃப்ரைடா இருக்கு, ஊறுகாய் மாதிரி ஒண்ணு குடுக்குறாங்க. சரியா, ஒரு எண்ணெயில வந்து அந்த இது சில்லி ஃபிளேக்ஸ் இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணா எப்படி மிக்ஸ் பண்ணா என்னவோ அதேதான், அதை பிசைஞ்சு இந்த சிக்கனை தொட்டுக்கிட்டு சாப்பிடணுமா. அது எப்படி சாப்பிடலாங்க அந்த மாதிரி அங்க உள்ள பாரு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் தனியா இருந்தாலும் அது ஒண்ணு பிடிச்சிட்டு வந்து பேசுறாங்க, சப்ளை பண்றாங்க அப்படின்னா கிடையாது. அவங்க சாப்பிட்டுருக்காங்க, அவங்க ஜென்டில்மேன் டீசென்ட்டாங்க. எப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒரு கோக் வித் ஃபுட் எடுத்துப்போமோ அதே மாதிரி அவங்க கொஞ்சம் ஆல்கஹால் வித் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. அது அவங்களோட கலாச்சாரமா இருக்கு. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஆனா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஆமா, கிட்டார் வாசிக்காங்க, ஃப்ளூட் வாசிக்காங்க, என்ஜாய் பண்றாங்க, ட்ரம் அடிக்காங்க, டிராக்டர் போடுறாங்க. அங்கேயும் டெம்பிள்ஸ்க்கு போனோம், பீச்சுக்கு போனோம், எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்கு. ஆனா அங்க உள்ள பீச் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு கோயில் கூட செருப்பு போட்டு போக கூடாது, டவுசர் போட்டு போக கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டு போக கூடாதுன்னு நம்ம எல்லாம் இது பண்றோம்ல, அங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் கோயிலுக்கு போலாம், செருப்பு போட்டுட்டே தான் போறாங்க. அதுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ் அங்க போய் குடுக்குறாங்க, கல்ச்சரல் ட்ரெஸ். அந்த கல்ச்சரல் ட்ரெஸ் நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரெண்ட் பே பண்ணணும். நாங்க ரெண்ட் பே பண்ணல, எல்லாமே அந்த கம்பெனிஸே பாத்துக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இது என்னமோ சொல்ல நினைச்சேப்பா, அங்க வந்து வீட்டுக்கு வீடு ஒரு கோவில், சின்ன வசதி. அதுவும் நீங்க 5000 சம்பாதிச்சீங்கன்னா சின்ன வீடு, சின்ன கோயிலுங்க, தெரியாம வச்சுட்டேன், சின்ன கோயில். அதே மாதிரி ஒரு 50,000 மாசம் சம்பளம் ஒரு பிள்ளையார் கோயில், சின்ன பிள்ளையார் கோயில், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பாதிக்கின்றா திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி பெரிய கோயில். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க சொல்றோம். சரியா, அதே மாதிரி ஒரு ஊர்ல வந்து 100 வீடு இருக்குன்னா 100 வீட்லயுமே கோவில் வச்சிருக்காங்க, வசதிக்கு ஏத்த மாதிரி. நம்ம வந்து பூஜை ரூம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி அவங்களுக்கு டெம்பிள் மஸ்ட். இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து குருத்து இலையில வச்சிருப்பாங்க, அவங்க அத வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா வெறும் சாப்பாடு எப்படி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இலை, அந்த இலை ஒரு வாழைப்பழம், அங்க வீட்டுல முளைக்கிற பூ, அவ்வளவுதான் சாமி கும்பிட்டுருவாங்க. காலையில மதியம் சாயந்தரம் 3 வேளை கும்பிட்டுருவாங்க. கம்பல்சரி 3 வேளையும் அவங்க சாமி கும்பிட்டுருவாங்களாம். அதனால வேற எந்த கோயிலுக்கும் ஸ்பெஷலா வந்து நாங்க போக மாட்டோம், எங்க கோவிலே நாங்க நல்லா சாமி கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க ஒரு பிளாக் ஒரு காஃபி கொடுத்தாங்க. அந்த காஃபி பாத்தீங்கன்னா அந்த ஐயோ அந்த பூனையோட பேர் மறந்துருச்சு. உங்களுக்கு அங்க பாலி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நாங்க பாலி வீடியோஸ் ஒண்ணுன்னா ரிலீஸ் பண்றோம். அந்த கேட் இருக்குல்ல, கேட்டோட பூப்ல இருந்து கொட்டை வரும். அதாவது அந்த கேட்டுக்கு வந்து அந்த காஃபி இத வந்து சாப்பிட கொடுப்பாங்களாம், காஃபி சீட. அப்ப அதுல கொட்டை இருக்கும்ல, சோ அது மோஷன் வழியா வெளியே வந்துடும். சோ அந்த கொட்டையை எடுத்து நல்லா ஃபுட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அது காஃபி பவுடரா இருக்கு. பட் அந்த காஃபிலாம் நாங்க டேஸ்ட் பண்ணல, கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல மாட்டேங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. 2 பேரும் வீடியோ போட்டோவோட காட்டுறேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த பைக் ரைடிங் போனோம், மழை, சரியான மழை. எல்லாமே அங்க நாங்க ட்ரை பண்ணிட்டோம், என்ஜாய் பண்ணிட்டோம். சீரியஸ்லி என்னப்பா, ஆமா அந்த ரைடிங் போறது பாத்தீங்கன்னா எல்லா கலர் கேப், ஷூ எல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்கு கொடுத்துறாங்க. குளிக்கிற பாத்ரூம் எல்லாமே இருக்கு. பைக்கை பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள அடிச்சு தள்ளுது மழை, சரியான மழை. என் வீட்டுக்காரி கத்துறாங்க, செம்ம என்ஜாய் இருந்துச்சு. உண்மையிலேயே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. நமக்கு வந்து வாழ்க்கையில எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும், எமோஷனலா நிறைய இருக்கும் நமக்கு. பட் அது ஒரு தெரியாத நாட்டுக்கு போயிருக்கோம், தெரியாத மக்கள் கிட்ட போயிருக்கோன்றதுனால சொல்றத கேளுங்க, அவ்வளவு ஃப்ரீயா இருந்தது, எந்த கவலையுமே இல்ல. அந்த ஒரு வாரம் எங்களுக்கு நானும் என் பிசினஸ் பத்தி நினைக்கல, இவர பிசினஸ் பத்தி நினைக்கல, அங்க போய் என்ஜாய் பண்றோம். உண்மையிலேயே மனசுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சோ நம்ம நினைக்கிறோம்ல, என்ன இவங்க இவ்வளவு லக்ஸரியஸா இருக்காங்க, அப்ப நிறைய வச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், அதுல ஒரு பகுதிய சேவ் பண்ணி
நம்ம எங்க போகணுமோ அங்க போயிட்டு வர்றது கண்டிப்பா வாழ்க்கைக்கு தேவைன்னு நான் சொல்லுவேன். நான் பைக்ல போகும்போது அவுதி விட்டேன். ஆமா, ஏகேடி ரைடா அதுக்கு பேரு. அது அப்படியே இப்படி சாஞ்சிருச்சு அந்த பைக். அந்த பைக்கே அப்படியே மாடு இருக்கும். பைக் எல்லாம் உடையல. அது எப்படி உடையல? என் கால் தான் உடைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பைக்கு என் கால் மேல இருக்கு, இவரும் இருக்காரு. அப்ப அதெல்லாம் என் கால் தாங்கிட்டு இருக்கு. நான் ஆனாலும் பதட்டப்படல. சரி கால் உடைஞ்சிருச்சு, சரி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஆனா அப்புறம் எந்திரிச்சிட்டேன். பட் கால்லாம் உடையல. கொஞ்சம் பெயின் இருந்தது, அப்புறம் சரியாயிடுச்சு. ஏன்னா சேஃப்டி தான் அங்க. நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆட்கள் வருவாங்க. ஏன்னா அந்த வண்டி வந்து புதுசுல நமக்கு, நம்மளால ஓட்ட. அதுல ஒரு கூத்துக்கல்ல வண்டி எல்லாரும் நேரம் ஓட்டுவாங்க, வீட்டுக்கு சிவர பிடிக்காங்க. எனக்கு ரிவர்ஸ் தான் அதுல நல்லா ஃபாஸ்டா வந்துச்சு. போவே மாட்டேங்குது. ரிவர்ஸ்ல போய் செவர இடிச்சு நல்லா செவர நல்லா காலடியா நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிட்டான். இல்லன்னு செவர இடிச்சு தள்ளி பக்கத்து பிள்ளைக்கு போயிருப்பா. ஆமா. சோ எங்களோட பாலி அனுபவம் வந்து இப்படிதான் இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அப்படியே கடல் அப்படியே ஆமா கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. உள்ளக்க என்னென்ன இருக்கோ அது அப்படியே வெளியே இருந்து பார்த்தா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி போட்டிங் போனோம். அங்கே பாத்தீங்கன்னா இந்த பீச் எல்லாம் பார்த்தோம்னா அழகா சூப்பரா நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டிலயும் அது மாதிரி பண்ணலாம். அதுக்கு நம்மளோட சப்போர்ட்டும் தேவைதான். கவர்மெண்ட் போங்க, பாலி என்ஜாய் பண்ணுங்க. கப்புள்ஸ் நியூலி மேரேஜ், ஆமா ஓல்டு மேரேஜ் தான் பரவாயில்லைங்க. எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா கப்பலா தான் போகணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு தடவையாவது உங்க ஃபேமிலியோட பாலி போயிட்டு வாங்களேன். அந்த அனுபவமே நல்லா இருக்கும். ஏன்னா கிளைமேட்டே நம்மளோட மைண்ட் அப்படியே மாத்திரும். அப்படிலாம் இல்ல, ஃபேமிலியா போறதுக்கும் சூப்பரான ஒரு ட்ரிப். ஏன்னா அவ்வளவு ஃபிளார்ஸ் இருந்தது, அவ்வளவு கலர்ஃபுல் ஃபிளார்ஸ் இருந்தது. ரொம்ப குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் வந்துடும். அதுக்கு சொல்லிட்டு அது ஃளைட் பிடிக்கிற வேகமா ஓடணும். அது ஒண்ணுதான் நாங்க கஷ்டப்பட்டோம். சில ஃளைட்ல டவுன் பஸ் கனெக்டிங் ஃளைட், அங்க வேற எந்த ஃளைட்டுமே இல்ல. நம்ம வேற வழி இல்ல. ஏர் ஏஷியால தான் போய் ஆகணும் நம்ம. அது வந்து பட்ஜெட்டட் ஃளைட். ஏர் ஏஷியானாலே பட்ஜெட்டட் ஃளைட் தான். சோ அது அப்படிதான் இருக்கும். நம்ம ஃளைட்டையும் குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து பட்ஜெட்டடுக்காக தான் அந்த ஃளைட்டே வச்சிருக்காங்க. ஆனா அங்க போறது மேக்ஸிமம் அதான் போகுது. எங்களுக்கு டிக்கெட்டுமே அதுலதான் கிடைச்சிச்சு. அதனால நாங்க அதுல போனோம். ஆனா ஒரு ஃளைட்ல இருந்து கனெக்டிங் ஃளைட்டுக்கு நாங்க மாறதுக்கு தான் அந்த ஹரிபரியா 1 hour இருக்குன்னு தெரியும். கனெக்டிங் ஃளைட் பிடிக்கிறதுக்கு 1 hour இருக்கும். ஆனா ஏர்போர்ட்டுக்குள்ள போறோம் போய்கிட்டே இருக்கும். 3/4 மணி நேரமும் நடக்கிறோம். அப்படியே பாலி அந்த ஏர் ஏஷியா ஃபிளைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா 7 kg மட்டும்தான் அலௌடு. அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கொண்டு போற திங்ஸுமே ரொம்ப லிமிட்டடா கொண்டு போனோம். அங்க இருந்து ரிட்டர்ன் வரும்போதுமே நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரி இல்ல. என் வீட்டுக்காரு 7 துப்பாக்கி காப்புட்டாப்புன்னு சொல்ற மாதிரி அங்க மலேசியால அஜித்து பிடிக்க போற பில்லா படத்தை பிடிக்கிற மாதிரி என் வீட்டுக்காரி என்ன பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. பாஸ் ஆகுது. வெப்பன் அப்படின்னு நான் ஒப்பன் சொல்லி வந்துக்கிட்டு வெப்பனை தூக்கிட்டு கடைசி பார்த்தா அவன் என்னையோட ஹைட்டா இருக்க செக்கச்சவே இருக்கேன். அவன் பில்லா படத்துல அஜித்தை கூப்பிட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவன் பார்த்தா வெப்பன் இருக்குட்டான், உட்காருங்க அப்படின்ட்டான். கடைசி பார்த்தேன்னா வெறும் ஊதுபத்தி ஸ்டாண்டு. ஆனா அது இரும்புல இருந்தனால அவங்க ரொம்ப டெஸ்ட் பண்ணாங்க. ஐயோ உங்க ஊர்ல வாங்கினதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தோம். அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் பாத்தீங்கன்னா 2000, 5000, 10,000. ஆனா நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து 500, 1000 அந்த மாதிரிதான். அந்த சூப்பர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா சிக்கன் 65 லெக் பீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. எல்லாமே இருந்துச்சு அங்க. ஆனா காஃபி குடிச்சோம்னா பயங்கர கசப்பு. சுகர் வந்து அவங்க எப்படி குடுப்பாங்கன்னா சுகர் லிக்விடா தான் இருந்துச்சு. சுகரா இல்ல, பவுடராவும் இல்ல, லிக்விடா இருந்துச்சு. ஆனா எவ்வளவு ஊத்துனாலும் அந்த காஃபி இனிக்கவே இல்ல. அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த காஃபி. அவ்வளவு கசப்பு. சோ எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் வந்து பாலி தான். பாஸ்போர்ட் எப்ப எடுத்தாலும் சரி, இது பல வருடங்கள் கழிச்சு ஏதோ எங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். சோ அதுவும் கண்டிப்பா சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட நீங்க ஏதாவது இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா ஆமா பாலிய ஒரு ஐடியாவா வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? ஆமா, நல்ல டிராவல்ஸ் புக் பண்ணி போங்க. ஆமா, நல்ல டிராவல்ஸ் புக் பண்ணி. நாங்க சொன்ன டிராவல்ஸ் பெஸ்ட்.
நாங்க போனது லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் கொடுத்தாங்க. ஸோ நாங்க அதை வந்து அக்ரி பண்றோம். அதனால ஹைலி ரெக்கமெண்டட். இல்ல நீங்க வேற எதுலயாவது புக் பண்ணி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட போய்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். பாய் பாய். பாய்.